இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே நாமும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய துளிவையும் இந்த நாளுடைய நிகழ்வையும் இந்த திருதி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கு. என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைக்க. பிரியமான சகோதரர்களே, அதிகாலை 4 மணிக்கே எழுந்து 3 மணி நேரம் தொடர் தியானம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியவர், அதன்படி வாழ்ந்தவர் புனித வின்சென்ட் டி பால். புனித பெனடிக்ட் அவர்கள் கூறுகிறார்கள், என்னதான் நம்ம ஜெபித்தாலும் தியானத்துக்கு பிறகே நற்செய்தியை போதிக்க முடியும் என்று தெளிவாக கூறுகிறார். நம்முடைய நாட்டுடைய விடுதலைக்காக இரவு பகலாக பாடுபட்ட எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் அதில் சிறப்பு மிக்கவர் நம்முடைய தேசத்துடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தி. சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் பெறுவதற்காக அதிகாலையில் எழுந்து தியானத்தில் ஆழ்ந்திருப்பாராம். பிரியமான சகோதரர்களே, இன்று சீடர்களை ஆண்டவர் அழைக்கின்றார். எதற்காக அழைக்கின்றார்? என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும், நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், பேய்களை நீங்கள் ஓட்ட வேண்டும். நற்செய்தியை பறைசாற்றலாம், பேய்களை ஓட்டலாம், ஆனால் என்னோடு இருக்க வேண்டும் என்றால் அது தியானத்தின் வழியாக, ஜெபத்தின் வழியாக. ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகளால் அல்ல, மாறாக ஜெபம் என்பது ஆண்டவரோடு உடனிருந்து அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வது, அந்த ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்வது. பிரியமான சகோதர சோலே, என்று நம் மத்தியிலே இந்த ஆண்டவரோடு உடனிருந்தால் மட்டுமே அத்தனையும் நாம் வெற்றி பெற முடியும். ஆண்டவரோடு உடனிருந்தால் மட்டுமே நாம் வாழ்க்கையிலும் படிப்பிலும் தொழிலிலும் வெற்றி பெற முடியும். எனக்கு தெரிந்த நபர் ஆனமலையில மாதா ஸ்டோர் என்று வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கு குடியேறி ஓராண்டுகளாக ஆலயத்துக்கு வருவது, ஆலயத்திற்கு வந்தால் மட்டுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று உணர்ந்தார்கள். உணர்ந்தவர்கள் திருப்பலியில ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலியில பங்கேற்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இருந்த போதிலும் ஆண்டவருடைய பிரசனத்தை, ஆண்டவருடைய உடனிருப்பை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக உதாசீனப்படுத்தி விட்டோம். இனிமேல் எங்களுக்கு நற்கெண்ணை தவிர எங்களுக்கு கடையோ பணமோ காசோ எதுவும் தேவையில்லை என்று சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணியிலிருந்து 10:30 மணி வரையில் ஞாயிறு கடை விடுமுறை என்று ஒரு பெரிய போர்டு அடித்து வைத்தது மட்டுமல்ல, குடும்பமே ஆலயத்திற்கு வருகை தந்து திருப்பலியில பங்கேற்று நற்கருணை உட்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு கடைக்கு செல்கிறார்கள். கடை திறந்திருந்தால் கூட அந்த அளவிற்கு வியாபாரம் நடந்திருக்காது. ஆலயத்துல திருப்பலி பங்கேற்ற பிறகு கடை திறக்கின்ற போது அது இரட்டிப்பான வருவாயை ஆண்டவர்களுக்கு ஈட்டி தருகிறார் என்று அந்த மாதா ஸ்டோர் நடத்தக்கூடிய அந்த சகோதரர் கூறினார். பிரியமான சகோதர சோலே, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அதுல கணக்கு பார்க்கக்கூடாது. திருப்பலிக்கு போவதோ, அல்லது ஒரு சில நற்செய்தி கூட்டங்களுக்கு செல்வதோ, அல்லது ஒரு சில ஆன்மீக காரியங்களை பங்கேற்பதோ, நாம் ஒருபோதும் அதற்கு சாக்கு போக்கு சொல்வதோ, அதை சமரசம் செய்வதோ, அதை தள்ளி போடுவதோ, அதை அலட்சியப்படுத்துவதோ இருந்தோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒருபோதும் பெற முடியாது. எவ்வளவுதான் சம்பாதித்து பாருங்கள், எவ்வளவுதான் நீங்கள் முதலீடு செய்து பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதமின்றி ஒரு சிறு துளி கூட மாறாது என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதர சொல்லே, சீடர்களை அழைத்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அவரோடு இருக்க வேண்டும். அடுத்தது நற்செய்தி அறிவிக்க வேண்டும். மூன்றாவதாக அசுத்த ஆவிகளை விரட்ட வேண்டும். பிரியமான சகோதர சொல்லே, இன்று கணவன் மனைவி கூட என்ன சொல்கிறார்கள்? எனக்கு காசு பண்ண வேணாம், சொத்து சொல்ல வேண்டாம், என்னோடு என்னுடைய கணவர் உடனிருந்தால் போதும், என்னோடு என் மனைவி உடனிருந்தால் போதும், என்னோடு என்னுடைய பிள்ளைகள் உடனிருந்தால் போதும், என்னோடு என்னுடைய பெற்றோர்கள் உடனிருந்தால் போதும். பிரியமான சகோதரர்களே, அந்த உடனிருப்புக்கு அவ்வளவு ஆற்றலும் வல்லமையும் உண்டு. நான் உன்னோடு உடனிருக்கிறேன், உன் கஷ்டத்துல, துன்பத்துல, துயரத்துல, நஷ்டத்துல, இழப்புல
நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் நம்ம மேல் தோள் கொடுத்தால் எப்படி ஆறுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆறுதலை அளிக்கக்கூடிய நம்முடைய தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். கண்டிப்பாக நிச்சயமாக அங்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போமா. பரலோக தந்தையே இறைவா, அப்பா, நீ அன்று 12 சீடர்களை அழைத்து அப்போஸ்தலர்கள் என்று பெயர் சூட்டினீர். உம்மோடு இருக்கவும் அந்த உடனிருப்பை அவர்கள் உணர்ந்து பார்த்து அதை நற்செய்தியாக அறிவிக்கவும், அந்த நற்செய்தியின் வழியாக தீய ஆவிகளை ஓட்டக்கூடிய வல்லமையும் நீ கொடுத்திருக்கிறப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்க முடியாது. உமக்கேற்ற பிள்ளைகளாய் என்று வாழ அப்பா, நாங்கள் இந்த உலகத்தில் அசுத்தாவிகளையும் தீய எண்ணங்களையும் நாடாத நபர்களாக என்று வாழ கிருபை தரும்படியாகவும், ஏதோ அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல, எங்களோடு உடனிருந்தால் போதும் என்று நினைக்கின்றோம். வாய்ப்பு கிடைக்கின்றவரெல்லாம் திருப்பலியிலும் தனி ஜெபத்திலும் பங்கேற்று உம்மை உன்னுடைய ஆற்றலை வல்லமையும் பெறக்கூடிய நபர்களாக என்று வாழ கிருபை தரும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.